உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களை இந்த செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுரங்கங்களில் சிக்கியுள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல். ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என வலியுறுத்தல். சரணடைவது தங்கள் அகராதியிலேயே இல்லை என ஹமாஸ் பதிலடி. மீண்டும் இஸ்ரேல் காசாவை தாக்கினால் போர்க்களத்திற்கு திரும்ப தயாராக உள்ளோம். ஏமன் ஹவுத்திகள் திட்டவட்ட அறிவிப்பு. முன்பை விட வலிமையாக இருப்பதாகவும் எச்சரிக்கை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களின் வீடுகளுக்கு படையெடுக்கும் பாம்புகள், தேள்கள் எங்கிருந்து வருகின்றன என்று தெரியாமல் வீடுகளிலிருந்து ஓட்டம். ஜுராசிக் பார்க் படத்தில் வருவது போல் உள்ளதாக புலம்பல். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக செயல்படும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ள குழந்தை கல்வியாளர் ரச்சேல் கிரீஃப் பத்திரிகையை புறக்கணிக்க அழைப்பு. கால்பந்து போட்டிகளில் அதிகரிக்கும் பாலஸ்தீன் ஆதரவு. உலகம் முழுவதும் புறக்கணிப்பை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் மருத்துவமனையில் கவலைக்கிடம். பாலஸ்தீன் கைதிகள் கொடுமைப்படுத்தப்படுவதை அம்பலப்படுத்தியவர் உண்மையை வெளிக்கொண்டு வந்தவருக்கு நேர்ந்த கதி. இனி விரிவான செய்திகள். சரணடைவது தங்கள் அகராதியிலேயே இல்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனின் காசா மீதான இஸ்ரேலின் 2 வருட இனப்படுகொலையை தொடர்ந்து அக்டோபர் 10 ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கையின் முக்கிய அம்சமான பிணை கைதிகள் விடுதலை, பாலஸ்தீன சிறைவாசிகள் விடுதலை மற்றும் இறந்தவர்களின் உடல்கள் ஒப்படைப்பு ஆகியவை அடங்கியிருந்தன. இவை நிறைவேறும் வரை காசா பகுதிக்குள் குறிப்பிட்ட எல்லை வரை இஸ்ரேலிய படையினர் இருப்பார்கள் என்றும் உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மொத்த காசா நிலப்பரப்பில் தற்போது ஏறத்தாழ 50% இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதனிடையே காசாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ரஃபா நகரத்தில் சமீபத்தில் மோதல்கள் இடம்பெற்றன. இந்த மோதல்களுக்கு இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டிய ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவான அல் கசாம் பிரிவு, இஸ்ரேல் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள ஹமாஸ் படையினர் தங்களை தற்காத்துக் கொள்ளவே சண்டையிடுவதாக தெரிவித்துள்ளது. சமாதான உடன்படிக்கையின் பிரகாரம் பாதுகாப்பு பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு தங்கள் படையினரால் செல்ல இயலவில்லை என்றும் கசாம் பிரிவு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் படையினர் உள்ள சுரங்கங்களை இஸ்ரேல் படையினர் அழித்து வருகின்றனர். எதிரியிடம் சரணடைவது என்ற கொள்கை தங்கள் அகராதியில் கிடையாது என்றும் அப்பிரிவு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 200 ஹமாஸ் படையினர் ரஃபா பகுதியில் உள்ளதாகவும் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் சமாதான உடன்படிக்கைக்கு முயற்சித்த நாடுகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இறந்த உடல்களை மீண்டும் ஒப்படைப்பதில் ஹமாஸ் காலம் தாழ்த்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கியுள்ள உடல்களை மீட்பதில் பல நெருக்கடிகள் உள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதனிடையே 2014 போரின் போது கொல்லப்பட்ட இஸ்ரேல் ராணுவ அதிகாரி ஹதர் கோல்டின் உடலை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளது. காசாவின் மீது போரை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கினால் போர்க்களத்திற்கு திரும்புவோம் என யமன் ராணுவ தளபதி எச்சரித்துள்ளார். காசாவின் மீதான தாக்குதலை எதிரிகள் தொடங்கினால் தாங்களும் மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்புவோம் என்று யமன் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் யூசுப் ஹசன் இஸ்மாயில் அல் மதனி ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவான இஸ்ரதீன் அல் கசாமிற்கு அனுப்பிய செய்தியில் தெரிவித்துள்ளார். எந்த விலை கொடுத்தேனும் எங்களின் வாக்குறுதியை தாங்கள் நிறைவேற்றுவோம் என்று அச்செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னர் இருந்த நிலையை விட நாங்கள் வலிமையடைந்துள்ளோம். எதிரியுடனான அடுத்த கட்ட சண்டைக்கான விளிம்பில் நாங்கள் உள்ளோம் என்று அன்சாருல்லா அமைப்பின் தலைவர் அப்துல் மாலிக் பத்ருதீன் சில தினங்களுக்கு முன் தெரிவித்திருந்தார். ஹமாஸ் அமைப்புடன் அமைதி உடன்படிக்கையை மேற்கொண்ட இஸ்ரேல் அதனை மீறும் வகையில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஹூத்திகள் இந்த செய்தியை விடுத்துள்ளனர். பாலஸ்தீன் குறித்த பாரபட்சமான செய்திகளை வெளியிட்டு வரும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழை புறக்கணிப்பதாக அறிவித்த பிரபல இன்ஸ்டாகிராம் பிரபலத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பாலஸ்தீனின் காசா மீதான இஸ்ரேலிய இனப்படுகொலை குறித்து பல்வேறு ஊடகங்கள் உண்மை செய்திகளை வழங்கிய நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்த ஊடகங்களும் உள்ளன. அமெரிக்காவை சார்ந்த பிரபல நியூயார்க் டைம்ஸ் நாளிதழும் அதில் ஒன்றாகும். காசா குறித்த செய்திகளை வெளியிடும் போது இனப்படுகொலை, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று அதன் செய்தியாளர்களுக்கு பத்திரிகை நிர்வாகம் உத்தரவிட்ட தகவல் 2024 வெளியே வந்தது. அதேபோல் படுகொலை போன்ற வார்த்தைகளை இஸ்ரேல் பாதிப்பை குறிப்பிட தாராளமாக வெளியிட்ட இப்பத்திரிகை பாலஸ்தீனியர்களின் பாதிப்புகளை குறிப்பிட இத்தகைய வார்த்தைகளை தவிர்த்து வந்தது. நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்தின் இப்போக்கு மக்களின் பெரும் அதிருப்தியை பெற்றது. நியூயார்க் டைம்ஸின் இப்போக்கை கண்டித்து அப்பத்திரிகையை தான் புறக்கணிப்பதாக பிரபல குழந்தைகள் படைப்பாளர் ரச்சேல் கிரிஃபின் அறிவித்துள்ளார். குழந்தைகள் கல்வி தொடர்பான வீடியோக்களை வழங்குவதில் பிரபலமான இவர் இன்ஸ்டாகிராமில் 40 லட்சத்திற்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளார். காசாவில் மனிதாபியமான பிரச்சனைகள் குறித்து இவர் தொடர்ந்து பதிவிட்டு வந்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் பாரபட்சமான போக்கு மற்றும் பாலஸ்தீனியர்கள் குறித்த மனிதாபியமான மற்ற செய்தி வெளியீடுகளுக்காக இந்த முடிவை தான் எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையின் இப்போக்கு ஊடக அறத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரின் இந்த அறிவிப்பு சமூக ஊடகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. இச்செய்தியை அவர் பதிவிட்ட 3 மணி நேரத்தில் 1 லட்சம் நபர்கள் தங்கள் விருப்பத்தை பதிவு செய்திருந்தனர். காசா குழந்தைகளின் அவலங்கள் குறித்து மௌனமாக இருக்கும் எவருடனும் தான் இணைந்து செயல்படுவது இல்லை என்று 2025 தொடக்கத்தில் அவர் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாம்புகளும் தேள்களும் வீடுகளுக்கு படையெடுத்து வருவதால் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் வீடுகளை விட்டு ஓட்டம் பிடித்து வருகின்றனர். இந்நிகழ்வு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனியர்களின் நிலங்களை அபகரித்து சட்டவிரோத குடியிருப்புகளை அமைக்கும் பணிகளை யூதர்கள் நாள்தோறும் மேற்கொண்டு வருகின்றனர்.
அத்தகைய ஒரு குடியிருப்பு டிபோரியாஸ் பகுதியில் உள்ள மோரன் தெருவில் உள்ளது. தற்போது அப்பகுதியில் பாம்பு தொற்று அதிகரித்துள்ளதால் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் குடும்பத்தோடு பீதியில் உறைந்துள்ளனர். பாம்புகளின் படையெடுப்பிலிருந்து தங்களை பாதுகாக்குமாறு கதறுகின்றனர். கடந்த ஒரு மாதமாக இப்பகுதியில் தினந்தோறும் பாம்புகள் படையெடுப்பை மேற்கொள்கின்றன. இதனால் தங்களின் இயல்பு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். பாலஸ்தீனியர்களின் நிலங்களை அபகரித்த இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அதிகமான பாம்புகள் தினமும் படையெடுப்பதால் வீடுகளுக்கு செல்வதற்கே அச்சமாக உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். பாம்புகளை பிடிப்பதற்கு மாநகராட்சி பணியாளர்களை அனுப்பினாலும் பாம்புகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று புலம்புகின்றனர். நிலைமையை சரி செய்வதாக மாநகராட்சி உறுதியளித்த மறுநிமிடமே மற்றொரு பாம்பு தங்கள் கண்முன் வந்ததால் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர். பாம்புகள் மட்டுமின்றி தேள்களும் தங்கள் பகுதியில் நடமாடுவதாக கூறிய ஒருவர் ஜுராசிக் பார்க்கில் வாழ்வது போல் இருக்கிறது என்று விரக்தியுடன் கூறினார். அபகரித்த நிலத்தில் நிம்மதியாக வாழலாம் என்று கனவு கண்டவர்கள் தங்கள் வீடுகள் பாதுகாப்பாக இல்லை என்று தற்போது புலம்பி வருகின்றனர். பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தி வருகின்றனர். விளையாட்டு வீரர்களும் ரசிகர்களும் தங்கள் பங்கிற்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். UEFA சாம்பியன்ஸ் லீக் போட்டி ஒன்றில் துருக்கி கால்பந்து கிளப்பான சாம்சன்ஸ்போர் ரசிகர்கள் பிரம்மாண்ட அளவில் பாலஸ்தீனத்திற்கான தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். மைதானம் முழுவதும் பாலஸ்தீன கொடிகள் மற்றும் ஆதரவு பதாகைகளை வைத்து தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். பாலஸ்தீன கொடி மற்றும் ஆதரவு செய்திகளை அழகான முறையில் கால்பந்து ரசிகர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கியது மக்களை வெகுவாக கவர்ந்தது. கச்சிதமான முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆதரவு மக்களின் பெரும் ஆதரவை பெற்றதுடன் பாலஸ்தீன விடுதலைக்கான மக்களின் வேட்கையை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்திருந்தது. பாலஸ்தீன மக்களுக்கான அதிகரித்து வரும் ஆதரவை இந்நிகழ்வு பறைசாற்றியது. பாலஸ்தீன சிறைவாசி சித்திரவதை செய்யப்பட்ட வீடியோவை வெளியிட்ட முன்னாள் இஸ்ரேல் அட்வொகேட் ஜெனரல் இஃபாத் டோமர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் நிலை குறித்து அச்சமும் கவலையும் மக்களிடம் பரவியுள்ளன. அக்டோபர் 2024 தெற்கு இஸ்ரேலின் ராணுவ தளம் ஒன்றில் எடுக்கப்பட்ட வீடியோவை சேனல் 12 தொலைக்காட்சி வெளியிட்டது. பாலஸ்தீன சிறைவாசி ஒருவரை இஸ்ரேலிய படையினர் சித்திரவதை செய்யும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. இஸ்ரேலின் இந்த மனித உரிமை மீறல் கடும் எதிர்ப்புகளை சம்பாதித்தது. இந்த வீடியோவை தனது அலுவலகம் வெளியிட்டதாக இஃபாத் டோமர் ஒப்புக்கொண்டார். அக்டோபர் 31 அன்று தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்த இஃபாத் தலைமறைவானார். நவம்பர் 3 அன்று கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் தலைமறைவாக இருந்த நேரத்தில் இஃபாத் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று செய்திகள் பரவின. இந்நிலையில் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவர் சுயநினைவுடன் இருந்ததாக செய்தி வெளியிட்ட போதும் அவரின் பாதுகாப்பு குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளன. பாலஸ்தீன சிறைவாசிகள் இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவது குறித்து தொடர்ந்து செய்திகள் வெளிவருகின்றன. ஆனால் அவை அதிகாரப்பூர்வமாக நிறுவப்படும் போது இஸ்ரேலிய அரசு தடுமாற்றத்தை சந்திக்கிறது. தங்களுக்கு எதிரானவர்களை குறிவைப்பதற்கு எந்த அளவிற்கும் இஸ்ரேல் அரசு செல்லும் என்பது குறித்து சர்வதேச சமூகம் நன்றாக அறிந்துள்ளதால் தற்போது இஃபாத்தின் நிலை குறித்தும் தங்களின் அச்சத்தையும் கவலையையும் மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். பாலஸ்தீனின் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலத்தில் சட்டவிரோத குடியேற்றங்களை இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து அமைத்து வருகின்றனர். இதற்காக முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இஸ்ரேல் அரசு வழங்கி வருகிறது. கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள அனடா நகரத்தில் புதிய சட்டவிரோத குடியிருப்புகளை யூதர்கள் அமைக்க தொடங்கியுள்ளதாக அல் ஃபைதர் என்ற மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. நாடோடி மக்கள் வசித்து வரும் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் இந்த சட்டவிரோத குடியிருப்புகள் காரணமாக நாடோடி மக்கள் வெளியேற்றப்படும் சூழல் உள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. விவசாயம் மற்றும் கால்நடை மேய்ச்சல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள இந்த நாடோடிகள் சட்டவிரோத குடியிருப்புகள் அமைக்கப்பட்டால் அவர்களின் நிலங்களை விட்டும் அப்புறப்படுத்தப்படும் அபாயம் உள்ளது. இப்பகுதியில் காலனி ஆதிக்கத்தை விரிவாக்குவதற்கான திட்டமிட்ட நடவடிக்கை என்று அல் பைதர் இதனை குறிப்பிட்டுள்ளது. காசாவின் மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து 114 சட்டவிரோத குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மற்றொரு செய்தி தெரிவிக்கிறது. மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய குடியிருப்புகளையும் சட்டவிரோதமானது என்று சர்வதேச நீதிமன்றம் கடந்த வருடம் ஜூலை மாதம் தீர்ப்பளித்து அவை அகற்றப்பட வேண்டும் என்று கூறியது. ஆனால் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. ஜூன் மாதத்தில் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பின் சட்ட அரசியல் மற்றும் இராணுவ விளைவுகளை வாஷிங்டன் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாஃப் கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் தனது பங்களிப்பை அமெரிக்க ஜனாதிபதி ஒப்புக்கொண்டது சர்வதேச சட்டம், ஐநா சாசனம் மற்றும் ஈரானின் தேசிய இறையாண்மையை தெளிவாக மீறுவதாகும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாஃப் கூறினார். ஈரான் நாட்டின் சார்பாக இந்த கொடூரமான செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஏராளமான ஈரானிய குடிமக்களின் தியாகத்திற்கு வழிவகுத்த இந்த அப்பட்டமான ஆக்கிரமிப்பின் விளைவுகளை அமெரிக்கா எதிர்கொள்ள சர்வதேச சட்டத்தின் கீழ் கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஈரான் நாடு ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் நிற்கிறது என்றும் ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கலிஃபாஃப் கூறினார். இஸ்ரேலின் தாக்குதலில் பல உயர்மட்ட ராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு இடையே ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம், சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஆகியவற்றை மீறும் வகையில் 3 ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. வியாழக்கிழமை இரவு வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேல் முதலில்
முதலில் தாக்கியதாகவும் அதற்கு தான் பொறுப்பேற்பதாகவும் கூறினார். ட்ரம்பின் இந்த கூற்று ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்காவின் பங்களிப்பை வெளிப்படுத்துவதாகவும் அதற்கான விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் ஈரான் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை கண்டித்து ஜெர்மனி துறைமுக நகரமான ஹாம்பர்கில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை கண்டித்தும் காசாவில் மக்களின் துயரங்களை நோக்கி கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் ஜெர்மனி துறைமுக நகரமான ஹாம்பர்கில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் பாதைகளில் தங்களை சங்கிலியுடன் இணைத்து மக்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தினால் சரக்கு போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டது. பாலஸ்தீன மக்களுக்கான தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தும் முகமாக இப்போராட்டத்தை தாங்கள் நடத்தியதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நீண்ட காலமாக பாலஸ்தீனில் போர்க்குற்றங்களை இஸ்ரேலிய அரசாங்கம் நிகழ்த்தி வருவது தெளிவானது. இந்த இனப்படுகொலையில் ஜெர்மனி அரசாங்கமும் உதவி இருக்கிறது. தனது துறைமுகங்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறது. ஆயுத ஏற்றுமதிக்கு தங்களின் துறைமுகத்தை ஹாம்பர் மக்கள் ஏன் அனுமதிக்கிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். துறைமுகத்தின் பணியாளர்கள் சிலரும் இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். போராட்டக்காரர்களை ஒவ்வொருவராக அப்புறப்படுத்திய காவல்துறை இப்போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இஸ்ரேலின் அடக்குமுறைகளை ஐரோப்பிய நாடுகள் ஆதரித்த போதும் அந்நாடுகளின் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் எதிர்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக அரசாங்கங்கள் தங்கள் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து வருகின்றனர். நவம்பர் 2024 லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட அமைதி உடன்படிக்கையை மீறி லெபனான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தி வருகிறது. பாலஸ்தீனின் காசா மீதான தாக்குதல்களை தொடர்ந்து லெபனான் மீதும் அக்டோபர் 2023 முதல் தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வந்தது. இதில் 4000க்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அத்துடன் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டனர். நவம்பர் 2024 இரு நாடுகளிடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது. ஆனால் உடன்படிக்கையை மீறி தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. சமீபத்திய நாட்களில் அதிகரித்த இந்த தாக்குதலில் பொதுமக்கள் கொலை செய்யப்படுகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை அன்று தெற்கு லெபனானின் டயர் மாகாணத்தில் ட்ரக் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வாகனத்தின் மீது இஸ்ரேல் 3 ஏவுகணைகளை வீசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர சில பகுதிகளில் இஸ்ரேலிய ட்ரோன்கள் தாழ்வாக பறந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 1237 தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் தற்போது காசா குழந்தைகளின் கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் அதிசயம். 2 ஆண்டுகளாக பாலஸ்தீனின் காசா மீது இஸ்ரேல் நடத்திய இனப்படுகொலையில் அப்பகுதியின் கல்வி கட்டமைப்பு முற்றிலுமாக சீரழிந்துள்ளது. தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ள நிலையில் தங்கள் கல்வியை மீண்டும் தொடர்வதில் காசா குழந்தைகள் முனைப்பாக உள்ளனர். ஆனால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 95% பள்ளிக்கூடங்கள் அழிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் காசா குழந்தைகளின் கல்வி தேடல் பெரும் தடைகளை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய காசா நகரத்தின் ஜைதுன் மாகாணத்தில் உள்ள அல் கமாலியா பள்ளிக்கூடம் அங்குள்ள குழந்தைகளின் கல்வி தாகத்தை தீர்க்கும் இடமாக திகழ்கிறது. இடிபாடுகளுக்கு மத்தியில் எஞ்சியுள்ள இந்த கல் கட்டடம் அப்பகுதியில் உள்ள ஒரே கல்விக்கூடமாக இருக்கிறது. 1237 மன்னர் கமால் அல் அய்யூபியால் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் தற்போது காசா குழந்தைகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்கிறது. பலஸ்தீன் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து 1949 இந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டது. அப்பகுதி மக்கள் மற்றும் ஆசிரியர்களின் முயற்சியால் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள இந்த பள்ளிக்கூடம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் கல்வி தேவையை பூர்த்தி செய்கிறது. கல்வியை தேடி காசாவின் குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி நம்பிக்கை மற்றும் சந்தோஷத்துடன் நடைபோடுகின்றனர். இருநாட்டு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆப்கானிஸ்தான் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் தொலைபேசி மூலம் உரையாடியதாக தாலிபான் அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான் அமைச்சரிடம் ஈரான் அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் ஈரான் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை எடுக்க தயாராக உள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார். இஸ்தான்புல் நகரில் சமீபத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் 3வது கூட்டத்தில் பாகிஸ்தான் பொறுப்புகளை ஏற்க மறுத்ததே பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்று ஆப்கானிஸ்தான் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான சமீபத்திய உறவுகள் குறித்து ஈரான் அமைச்சரும் பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான முகமது இஸ்ஹாக்குடன் தொலைபேசியில் பேசினார். இரு முஸ்லிம் அண்டை நாடுகளிடையிலான நீடித்த உறவின் அவசியம் குறித்து ஈரான் அமைச்சர் அப்போது வலியுறுத்தினார். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாப்பதன் அவசியத்தை பாகிஸ்தான் அமைச்சர் அப்போது கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். சுரங்கங்களில் சிக்கியுள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதல். ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என வலியுறுத்தல். சரணடைவது தங்கள் அகராதியிலேயே இல்லை என ஹமாஸ் பதிலடி. மீண்டும் இஸ்ரேல் காசாவை தாக்கினால் போர்க்களத்திற்கு திரும்ப தயாராக உள்ளோம். ஏமன் ஹவுத்திகள் திட்டவட்ட அறிவிப்பு. முன்பை விட வலிமையாக இருப்பதாகவும் எச்சரிக்கை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களின் வீடுகளுக்கு படையெடுக்கும் பாம்புகள், தேள்கள் எங்கிருந்து வருகின்றன என்று தெரியாமல் வீடுகளில் இருந்து ஓட்டம். ஜுராசிக் பார்க் படத்தில் வருவது போல் உள்ளதாக புலம்பல்.
பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக செயல்படும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ள குழந்தை கல்வியாளர் ரச்சேல் கிரீஃப் பத்திரிகையை புறக்கணிக்க அழைப்பு. கால்பந்து போட்டிகளில் அதிகரிக்கும் பாலஸ்தீன் ஆதரவு, உலகம் முழுவதும் புறக்கணிப்பை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் மருத்துவமனையில் கவலைக்கிடம். பாலஸ்தீன் கைதிகள் கொடுமைப்படுத்தப்படுவதை அம்பலப்படுத்தியவர் உண்மையை வெளிக்கொண்டு வந்தவருக்கு நேர்ந்த கதி.